எவ்வளோ பேர் இருக்காங்க பேஷண்ட்டு? 1,57,000 எல்லாருக்குன்னா வந்துருச்சு எய்ட்ஸ் உள்ள தமிழ்நாடு பூரா வந்துருச்சு. உங்களுக்கு இருக்கா? செக் பண்ணு. அந்த காலத்தில் அது எய்ட்ஸ் வந்தபோது அப்படி தாங்க என் நம்பி ஏமாந்தாங்க. இந்தியர்கள் வந்து கற்பில் சிறந்தவர்கள்லாம் சொன்னாங்க. என்னுடைய கேஸில் தானே 30 பெண்கள் என் கேஸ் தானே எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. உலகத்திலேயே வந்து எல்லா வகையான இது தப்பு செக்ஸ் விஷயத்தில் நடக்கிறது இந்தியா தான். வெள்ளக்கார நாடுகள்ல எல்லாம் வந்து 2ஆம் பொண்டாட்டிங்கிற கான்செப்டே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் உங்களுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கிடைக்கும். தாக்குதலை விட இது ஆபத்தான விஷயம். இதை சொன்னால தீவிரவாதம் நின்று போடுது. இங்கே வந்தால் இந்தியாவுக்கு வந்தால் எய்ட்ஸ் வந்து நான் ஓடி போயிடுவேன். இந்தியாவில் தான் அதிகமாக அந்த பாலியல் அத்துமீறல்கள் உலகம் முழுவதும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யோக்கியன்னு வெளியில் வேஷம் போடுற ஆட்கள். சார் வணக்கம். சமீபத்தில் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. இப்பொழுது இந்த கடந்த 6 மாதங்களில் 25,000 எய்ட்ஸ் கேசஸ் வந்து இப்போ இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இப்போது ஆக்டிவாக இருக்க கேசஸ் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,57,000 அரௌண்ட் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது? எவ்வளோ பேர் இருக்காங்க பேஷண்ட்டு? 1,57,000 எல்லாருக்குன்னா வந்துருச்சு எய்ட்ஸ் உள்ள தமிழ்நாடு பூரா வந்துருச்சுன்னு. உங்களுக்கு இருக்கா? செக் பண்ணு. எல்லாருக்கெல்லாம் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் பெருசாக வந்துருச்சு. நம்பர் தப்பா இருக்கும். 6 மந்த்லேயே வந்து 25,000 கேசஸ். இன்னொரு செய்தி காலையில் படித்தது வந்து கொரோனாவில் வந்து ஹாங்காங்கில் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் இது வரும் வரிசையாக, எல்லாம் கால்ரா வரும், மலேரியா வரும், டைஃபாய்டு எல்லாமே வரும், சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு எல்லாமே வரும். இன்றைக்கி மீடியாக்கள் வந்து இதாகி போச்சுங்க. 25,000 பேர் வந்திருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் இதை சொல்லிவிட்டு சும்மா உட்காந்துருக்கு கொரோனா மாதிரி விஷயம் இல்லை. இது அதுக்கு ஈக்குவலான ஆபத்தான ஒரு விஷயம். பார்க்கணும். இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குதுன்னாக்கா இது வந்து ஒரு பேப்பரில் கூட செய்தியாக வரல, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இது சில ஒரு வாரத்துக்கு முன்னதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார், தீவிரவாத தாக்குதலை விட இது ஆபத்தான விஷயம். இதை சொன்னால தீவிரவாதம் நின்று போடுது. இங்கே வந்தால் இந்தியாவுக்கு வந்தால் எய்ட்ஸ் வந்து நான் ஓடி போயிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு 25,000 பேருக்கு வந்துருக்குதுன்னா எதை எப்போ சர்வே பண்ணாங்க, யார் இது பண்ணாங்க, இதுக்கு என்ன இது இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் நம்பலை. அப்படி இருந்ததுன்னா போர்க்கால அடிப்படையில் இறங்கணும். சாதாரண விஷயம். இப்போ நம்ம மேலை நாடுகளோடு வெஸ்டர்ன் கல்ச்சரோட நம்ம ஒப்பிடுறோம். இப்போ இந்தியாவில் தான் வந்து ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர் இருக்குது, நமக்கு தான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு இதை வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் தான் அதிகமான கேசஸ் வந்து கண்டெடுக்கப்படுதுங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லப்படுது. அந்த காலத்தில் அது எய்ட்ஸ் வந்தபோது அப்படி தாங்க என் நம்பி ஏமாந்தாங்க. இந்தியர்கள் வந்து கற்பில் சிறந்தவர்கள்லாம் சொன்னாங்க. என்னுடைய கேஸில் தானே 30 பெண்கள் என் கேஸ் தானே இதாச்சு, எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்டாங்க, சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இன்றைக்கி அதை சொன்னாக்கா என்கிட்ட என்ன அடிக்கிறதுக்கு வர்றாங்க. உலகத்திலேயே வந்து எல்லா வகையான இது தப்பு செக்ஸ் விஷயத்தில் நடக்கிறது இந்தியா தான். வெள்ளக்கார நாடுகள்ல எல்லாம் வந்து 2ஆம் பொண்டாட்டிங்கிற கான்செப்டே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் உங்களுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம். உங்கள் இதிகாசத்தில் ஒருத்தி 5 புருஷனையும் கட்டிக்கலாம். இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. இதுதான் கலாச்சாரம் பூமியா. அப்படிப்பட்ட கதைகள் உலாகிற இடத்துல வந்து நீங்கள் எப்படி வி ஆர் ஃபூல்டு அப்படிங்கிறான். 2 பக்கம் தான் சொல்கிறேன். நாங்கள் என்னமோ நினச்சோம், அப்படி இல்லையானு. உங்களை விட நாங்கள் மோசம் யார் வெளியில் சொல்ல மாட்டோம், பொய் பேசுவோம். செக்ஸை பொறுத்தவரை பொய் பேசுகிறது. அப்புறம் என்னத்துக்கு அவ்வளோ பெரிய இது வந்து அப்புறம் என்னெல்லாம் எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு என்னை தூக்கிட்டு வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோலில் ஏன் போட்டாங்க? 2 தடவை அமெரிக்காவுக்கு அமிச்சு என்னத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க? ஊராக போக வச்சாங்களே. இங்கே மாத்திரம் போனேன், ஷேஷல்ஸ் போன்ற தீவுகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணேன். சாம்பியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போனேன். என்னத்தை கூப்பிட்டாங்க?
அந்த அளவுக்கு மோசமாக இருந்தா. மற்றவரெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் இல்லைன்னா அதான் ஆரம்பத்தில் வந்து எய்ட்ஸ் இது பண்ணும்போது சில ஊர்கள்லாம் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் கிடையாதுட்டாங்க. எங்கள் ஊரில் செக் பண்ணுன்னு கூப்பிட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு இதுதான், நாமக்கல். எங்கள் ஊரில் வந்து செக் பண்ணுங்க அப்படின்ட்டா. செக் பண்ணி கூப்பிட பார்த்தாக்கா ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருந்தது. உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பொது அரசு மருத்துவமனைலாம் பெருசாக்கி எல்லாம் பண்ண உடனே எங்கள் ஊரில் இருக்குதுன்னு அப்புறம் தான் வர்றாங்க. ஓ, மதுரை பக்கத்தில் எங்களை வந்து செக் பண்ணினா ஓச்சிருவேன்ட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இது நாங்கள் என்ன அவ்வளோ கெட்டவங்கன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ரகடாகி போச்சு. அதுக்கப்புறம் அது பலன்கள் கிடைக்குதுன்னு பிறகு ஒவ்வொருத்தரும் என் ஊரில் இருக்குது. வடநாட்டில் வந்து இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானுங்க. அது அப்புறம் தானே எல்லாம் வந்து பணம் வருது எல்லாம் வருதுன்னு அப்புறம் தான் என் ஊரில் எய்ட்ஸ் இருக்குது நல்லா வராது. ஓகே. ஆனால் இதெல்லாம் வந்து ஒழுக்கத்தின் அடிப்படையில் வர்ற நோய்ங்கிறதுனால தன்னை ஒழுக்கமானவன் காட்டிக்கிறதுக்காக வந்து மறைக்கிறது மிக அதிகம். மற்ற நோய்கள் இப்போ கொரோனாவெலாம் வந்தால் தெரிஞ்சு போடும். செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. கொரோனா வந்து பார்த்த உடனே சொல்லிட்டு போயிடுவார். எய்ட்ஸ் அப்படி நீங்கள் பண்ண முடியாது. எய்ட்ஸில் வெளிப்படையான இது அறிகுறிகள் எதுவுமே கிடையாது. கடுமையான வயிற்றுப்போக்கு, எடை குறைதல், ஒரு லேசான ஜுரம், இதுதான் இது வந்து இன்றைக்கி கொரோனாவாக கூட இருக்கலாம். கொரோனா வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எய்ட்ஸுக்காக செக் பண்ணி பார்த்தா எய்ட்ஸாக இருக்கலாம். அதனால தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. மற்ற நோயிலெல்லாம் வந்து எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவான், இதில் சொல்ல மாட்டான். அதெல்லாம் தானே பிரச்சனை. ஸோ அதனால் 25,000 பேர் இருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இப்போ அவர் வந்து உடனடியாக இதை வந்து நடவடிக்கை எடுத்தாகணும். மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் அதை பார்க்கணும். இப்போ அதுக்கு உண்டான மருத்துவம் இப்போ நீங்களும் அதில் வந்து குறிப்பாக ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறீங்க. உயிர் வந்து அவங்களுக்கு வந்து உயிர் பிழைக்கிறாங்களா? உயிரிழப்பில் வந்து தடுக்க முடியுதா அந்த நோயிலிருந்து? முதலாக நான் எய்ட்ஸ் நோயாளின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது வந்து சேகருங்கிற ஒருத்தர். ஒரு கல்லூரி மாணவர். அவர் அட்டைப்படத்திலாம் கட்டியாக வந்தது. இப்போ அவருக்கு வந்து 72 வயசு. ஸ்டில் ஹி அலைவ். ஆனந்தமாக இருக்கார். பல சமூக சம்பந்தமான போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு சேட்டலைட் டிவியில் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதுக்கான டாக்டர்களையும் வச்சு ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த டாக்டருங்க முறையில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நடத்துனது வந்து கமலஹாசனுடைய அண்ணன் பொண்ணு அனுஹாசன் தான் நடத்தினாங்க. அதுக்கு நான் போய் உள்ளே நுழையிறேன். செத்து போயிட்டான், ஆவியாயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எல்லாம் உட்காந்துருக்கான். என்ன அப்படி சார் எப்படி இருக்கீங்க? அப்புறம் அந்த விவாதம் ஆரம்பித்து கேட்டேன். நோயால் பாதிக்கப்பட்டு 15-20 வருஷமாக இருக்கிற அந்த நோயாளியும் சாவலை, அதை பார்த்த டாக்டர் நானும் சாவலை, அப்புறம் இது என்ன பெரிய வியாதி? மரணங்கள் இல்லை. அப்புறம் ஒரு என்ன பண்ணாங்கன்னா, எய்ட்ஸ் வைரஸ் வந்து இந்தியாவில் ஆசியா வைரஸில் ஒரு சில ஆசிரியர்களுக்கு அந்த எய்ட்ஸ் வைரஸை தடுக்கிற ஒரு சக்தி உடம்புல இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் உண்டான சேதத்தை வந்து இந்தியாவில் அது கொண்டு வரல. ஆப்பிரிக்காவில் உண்டான சேதத்தை இந்தியாவில் ஆசிய நாடுகளில் வரல. ஏதோ ஒரு அது ஆசியன் ஸ்ட்ரெயின்னே வச்சாங்க. ஆனால் எய்ட்ஸ் அந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது. இன்றைக்கி அவர்களாம் உயிரோட சுற்றிட்டு இன்னும் சேகர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கா. அடிக்கடி போனில் பேசுகிறார். 75-74 வயசு. அவர் வேற வியாதியில் கூட போயிருக்கலாம். இந்த வியாதி வந்ததுனால ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கார். ஆனால் 25,000 பேருக்கு வந்துருக்குதுன்னா இந்த போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு இதைத்தான் முதல்ல ப்ரையாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கும். ஓகே. இப்போ இதில் ஆண் பாலர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களா, பெண் பாலர் அதிகமாக பாதிக்கலாம்? எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆணு பெண்ணுங்கிற பிசஸ் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஓகே. பெண்கிட்ட இருந்தால் ஆணுக்கு போவோம், ஆணுகிட்ட இருந்தால் பெண்ணுக்கு போவோம். இப்போ இந்த டிசீஸை வந்து நீங்கள் கியூரபிள் டிசீஸை தான் பார்க்குறீங்களா, அல்லது இம்மார்டல் டிசீஸாக பார்க்குறீங்க? லிமிட்டிங்காக போகுதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. தானாக சரியாக போகுது. இந்த சேகர்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மருந்து சாப்பிடல. கௌசல்யாங்கிற ஒரு பொண்ணு இருக்குது, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது சாப்பிடவே இல்லை. நல்லா இருக்கு. ஒரு ஆந்திராவில் ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தினுடைய ஓனர் இதால் பாதிக்கப்பட்டவர். அவருடைய மனைவி கர்ப்பாவதி ஆனாங்க. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு பார்த்தோம், வேண்டாம், அந்த லேட் ஆகி போச்சு, முடியாதுன்னாச்சு. குழந்தை பிறந்து ஆரோக்கியமாக பிறந்து இன்றைக்கி அந்த பையன் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு பெரிய தொழில் இருக்கிறார். அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது, அந்த கணவன் நல்லா தான் இருக்குது. ஓகே. மரணங்கள் அந்த மாதிரி மாதிரி அவ்வளோவா நிகழ்வு.
ஆரம்பத்தில் வந்த மரணங்கள் இல்லை. மரணங்கள் குறைந்திருக்குன்றீங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். நானே பல இந்த பாலியல் பலாத்கார சம்பவங்கள், இதற்கு குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கு அப்படின்ற பல விவகாரங்கள்லாம் தற்போது அண்மை காலத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறோம். இதற்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அரசுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மும்பையிலேயோ கொல்கட்டாவிலேயோ எப்படி ரெட் லைட் ஏரியா இருக்கோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அப்படின்னா வந்து இந்த அத்துமீறல்கள் சம்பவங்கள், பலாத்கார கொலைகள் இதெல்லாம் வந்து குறைந்து விடும் அப்படின்ற ஒரு சஜஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாம்பேலையும் கல்கத்தாவிலையும் கொலைகளே நடக்கலையா? பிரான்ஸில் அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓ, வழக்கத்தை விட அதிகமாக போச்சு. ஓஹோ, எல்லாம் ரொம்ப புச்சால்தனமாக பேச இதெல்லாம் அந்த காலத்துல நாங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் விட்டாச்சு. எங்களுக்கு அப்போ அது அறிவு இல்லையா, அதெல்லாம் கேட்கறதுக்கு புத்தி இல்லையா? அது வந்து ஜெயகாந்தன் எழுதினார் அவருடைய புத்தகத்தில். விபச்சாரத்தை வந்து சட்டபூர்வமாக்கி விடுகிறார். ரொம்ப ஓவராவெல்லாம் பேசினார். அதுக்கெல்லாம் பதிலாம் கொடுத்தாங்க. அது வேற. அது அது வந்து தீர்வாகுது. திருட்டு எங்கே கொலை ரெகுலராக நடக்குது, அது ஏன் கொலையை வந்து குற்றம்னு நினைக்கிறீங்க, விட்டுருங்கன்னாக்க முடிஞ்சு போகுது. இதே ஜஸ்டிஃபிகேஷன் தான் அதுக்கு தானே. எவ்வளோ பண்ணி கொலையை நிறுத்த முடியல. அதனால் கொலைக்கு தண்டனை கிடையாதுன்னு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கொலை வந்து இதாகிடுது. லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லைன்னு போட்டுங்க, ஊழலுங்கிறது முடிச்சு போகுது. கற்பழிப்புங்கிறது தப்பு இல்லைன்னுங்க, அப்புறம் கற்புங்கிறது போயிடுது. அவ்வளோதான். இதுவா பதில்? ஓகே. அப்போ இந்தியாவில் தான் அதிகமாக அந்த பாலியல் அத்துமீறல்கள் உலகம் முழுவதும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யோக்கியன்னு வெளியில் வேஷம் போடுற ஆட்கள். ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறான்னாக்கா, 4 ஆண் உட்காந்துருக்கான்னாக்கா, 4 ஆண் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா, இந்த 3 பேரும் போயிட்டா நம்மளை ஒரு ஒளி பண்ணி போடலாங்கிறதா 4 பேர் நினைப்பான். ஆனால் ஒருத்த மாத்திரம் சொல்லுவான், ஏன்னா அப்படி பார்க்குற அவளை, இவன் தான் அவளை பார்த்து, நான் அவளை பார்க்குறது நீ எப்படி பார்த்த? ப்ரூவ்டு மென்டாலிட்டின்னு பேர். வெளியில் வந்து யோக்கியமாக பேசுவது, உள்ளுக்குள்ளார பூரா அசிங்கம். உங்கள் இதிகாசத்தில் இருக்கிற கடவுளுகளே சரியில்லைன்னு போது நீங்கள் எப்படி யோக்கியமாக இருப்பீங்க? அவ்வளோதான். ஓகே சார், நிச்சயமாக இந்த எய்ட்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு பதிவுகளும் சரி, அதே போல் இந்தியாவில் எப்படியான இந்த பரவுதல் இது சம்பந்தமாக உங்களுடைய மருத்துவ அனுபவத்திலிருந்து எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். என்னுடைய ஒரே வார்த்தை, 25,000 பேருங்கிறது உண்மையாக இருந்தால் போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற மருத்துவத்துறை அமைச்சர் உடனடியாக இதில் வேறு எல்லா வேலையும் விட்டுட்டு இதில் இறங்கணும். ஓகே, அனுபவஸ்தங்கிற முறையில் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நன்றி சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.